வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மும்பை ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது வந்துட்டு ஒரு சாட் ரெசிபி. நம்ம எப்போதும் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம கருப்பு கொண்ட கடலையில் ஒரு சாட் ஐட்டம் செய்ய போகிறோம். இந்த சாட்டோட பேர் வந்துட்டு சன்னா சட்பட்டி. இந்த டேஸ்டியான சாட் ஐட்டம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சன்னா சட்பட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சன்னா சட்பட்டி சாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலை வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 4-5 சவுண்ட் விட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு வேகும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம். இந்த சாட்டுக்கு தேவையான மசாலாஸை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். காரம் பச்சை மிளகாவும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இது வந்து மல்லித்தூள், இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சீரகத்தூள், இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா பொடி, இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது வந்து சாட் மசாலா பவுடர், இது வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் எச்சா சேர்த்துறேன். இது வந்து காலா நமக், பிளாக் சால்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லை அது. இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்க. ஆனால் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாட்டுக்கு. இது கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம்னா இது வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். அப்போ வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இந்த சீரகத்தோட கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இந்த இஞ்சியை சேர்த்தில அதில் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சியும் சீரகமும் ஃப்ரை ஆன உடனேயும் நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா, அதை சேர்த்தில அதில். இது வந்து பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. நம்மளோட மசாலா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கொண்டைக்கடலை சேர்த்திடலாம். இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம வந்துட்டு பிளாக் சால்ட் சேர்த்திருக்கோம், சாட் மசாலா பொடி சேர்த்திருக்கோம். அதனால உப்பு இருக்கும் அதில் எல்லாமும். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்திடலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் உருளைக்கிழங்கு இதில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது. இதில் கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்திக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டது சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாஸ் வந்து நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாஸ் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது வந்துட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்துட்டு சேட்டா மாற்ற போகிறோம். நம்ம இதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணோம்னா எல்லாம் ஒரு மாதிரி சாகியாகிடும். அதனால நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம வதக்கி எடுத்த நம்மளோட கொண்டைக்கடலை வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சேட்டா மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு குட்டி பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக அது சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துங்க, இல்லைன்னா இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு மாதிரி சாகி ஆகிடும், நல்லா இருக்காது. ஒரு தக்காளி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு மேலே இருக்கிற அந்த சதப்பாட்டை மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்திடலாம்ல. இது வந்துட்டு கொத்தமல்லி தலை, இது வந்துட்டு புதினா ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்திடலாம்ல. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சன்னா சட்பட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சன்னா சட்பட்டி சாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.